ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த ட்ராமாவோட அடுத்த பாட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. இந்த ட்ராமா எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோட நம்ம ஹீரோனியா சிசிடிவி ஃபுட்டேஜை வாங்கியிருப்பா அவங்க கிட்ட இருந்து. அது வரைக்கும் பார்த்துருப்பா, அதுல இருந்து கண்டினியூ ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனி மீட்டிங் நடக்கிற பிளேஸுக்கு தான் வரா. ஹீரோமே அங்கே தான் இருக்கான். ஹீரோக்கு லைட்டாக போய் கண்ணை காமிச்சிட்டு அவள் பிளேஸில் போய் உட்காந்து ஹீரோக்கு தான் மெசேஜ் பண்ணுறா, எவிடன்ஸ்லாம் கிடைச்சிட்டுன்னு. ஓகேன்னு ஹீரோமே மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறான். ஜியாங் மாமா இருக்காங்கல்ல, ஜியாங் நீ போய் உன்னோட ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஹீரோனியோ இது என்னோட ப்ராஜெக்ட்னு சொல்ல, உடனே ஜியாங்கோ என்னை பாரு இதில் என்னோட நேம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறா. அங்கே ஸ்க்ரீனில் வேற என்னமோ வருது. இந்த மாமாவை இதை பார்த்துட்டு என்ன ஜியாங் இப்படி வருதுன்னு ஜியாங்க தான் திட்டுறாங்க. அவளும் ஹீரோனியை மாட்டி விடுறா. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஹீரோனி தான். அவள் தான் என் மேலே ரொம்ப பொறாம பிடிச்சி இப்படி ஒரு வேலையை பார்த்து விட்டுருக்கா அப்படின்னு ஹீரோனி மேலே எல்லா பள்ளியும் தூக்கி போட்டுட்டு இருக்கா. உடனே ஜியாங் மாமாவும் ஹீரோனி தான் திட்டுறாங்க. ஹீரோனியும் சரி சரி எவ்வளோ நேரம் தான் நீ இப்படி நடிக்க போறான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி நார்மலாக அந்த ஸ்க்ரீனை எடுத்து கொடுத்துட்றா. இந்த சைடு ஹீரோ இருக்கான்ல, அவனும் அந்த ப்ராஜெக்டை பார்த்துட்டு என்ன இது ஒரு ப்ராஜெக்டா, இதில் நிறைய மிஸ்டேக்லாம் இருக்குது, ஒழுங்காக செக் பண்ணிவிட்டு என்கிட்ட கொண்டு வர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாமா போட்டு நல்லா திட்டிட்டு இருக்கான். அவரும் ஜியாங்கிட்ட கேட்காங்க. அவள் இருக்காலும் மறுபடியும் ஹீரோனியை தான் மாட்டி விடுறா. இவரும் ஹீரோனி கிட்ட என்ன ஏதுன்னு கூட கேட்கவே மாட்டுக்காங்க. ஹீரோனியை மறுபடியும் திட்டிட்டு ஜியாங் கிட்ட நீ சாரி கேளுன்னு சொல்ல, நான் எதுக்கு சாரி கேட்கணும் அப்படி சொல்லி ஹீரோனி கேட்குறா. நீ மட்டும் சாரி கேட்கலன்னு உன்னை நான் ஃபயர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹலோ, நீங்க என்னதான் பேசிட்டு இருக்கீங்க? இது என்னோட ப்ராஜெக்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஆனால் நீங்க நம்ப மாட்டேங்க. உங்க மருமகளுக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ஃபேமிலின்னு தெரியுது, உங்க ஃபேமிலிக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தெரியுது, ஆனாலும் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்க ஜியாங் பத்தி ஒரு வீடியோவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை ப்ளே பண்ணி காமிக்கிறா. என்ன வீடியோனா தங்கச்சி இருக்கால, யோயோ அவளோட வீடியோ தான். தங்கச்சியுமே இப்படி ஒரு ப்ராஜெக்ட் அவ பண்ணியிருக்கிறா. அந்த ப்ராஜெக்ட்டுமே இவங்க ஆட்டையை போட்டிருக்காங்க. அதை தெரிஞ்சுட்டு தங்கச்சியுமே இவங்க கிட்ட வந்து கேட்டிருக்கா. இவங்க என்னன்னா ரொம்ப ஓவரா பேசி விடுறாங்க. உடனே தங்கச்சியும் நான் இதை எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட சொல்ல போறேன், இது என்னோட ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு அவ போகும்போது இந்த ஜியாங்க அவளோட ஃப்ரெண்டுமே போய் அவளை தடுத்துறாங்க. தடுத்துட்டு இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நீ போய் சொன்னாலும் அங்கே யாரும் நம்ப மாட்டாங்க, பேசாம இங்கே இரு அப்படி சொல்லி ரொம்ப ஓவரா இப்பவும் பேசிட்டு இருக்காங்க. அவளுக்கு செம கோவம் வருது. அவளும் போகிறதுக்கு ட்ரை பண்றா, ஆனா இவங்க விட மாட்டுக்காங்க. ஒரு கடத்துல இந்த ஜியாங்க அவளை தள்ளி விட்டுறா. அவ அப்படியே கீழே விழுந்துடுறா. அவளுக்கு செம அடிபட்டிருக்கு தலையில. இவங்க 3 பேருமே பக்கத்துல வந்து பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணாம அப்படியே ஓடிறாங்க. ஸோ இந்த வீடியோ தான் அதுல ப்ளே ஆகுது. இந்த ஜியாங்க ரொம்ப பயந்துட்டு அதை ஆஃப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபேக் வீடியோ, இவ தான் கிரியேட் பண்ணியிருக்கிறா, என்னோட நேம் எல்லாம் டேமேஜ் பண்ணணும் அப்படி ஒரு பொறாமை பத்தியில அலைஞ்சிட்டு இருக்கா அப்படி சொல்லி ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. அப்போ பார்த்து நம்ம ஹீரோவோ என்னோட ஒய்ஃப் சொல்கிறது எப்படி பொய்யாகும் அப்படின்னு சொல்ல அங்கே இருக்கிற எல்லாருக்குமே கொஞ்சம் ஷாக் ஆகுது. ஆனாலும் இந்த ஜியாங்கு மறுபடியும் ஹீரோனியை தான் திட்டிட்டு இருக்கா. ஹீரோனியும் அவளை டக்குன்னு அரைஞ்சிட்டு நீங்களாம் கண்டிப்பாக ஜெயிலுக்கு தான் போகணும், ஏன்னா என் தங்கச்சி இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் யார், நீங்கள் தான் அப்படி சொல்லிட்டு போலீஸ்க்குமே கால் பண்ணிட்டாங்க போல. அவங்களுமே வந்து இவங்க எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோனி கிட்ட வந்து என்னோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு, எனக்கு ஒரு ரிவார்ட் தாயும் அப்படி சொல்லி ரொமான்டிக்காக கேட்க, ஹீரோனியை டக்குன்னு ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு போக இவனும் கொஞ்சம் வெக்கப்பட்டு அப்படியே நிற்கிறான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோனி தங்கச்சி தான் பார்க்க வந்திருக்கிறா. அவகிட்ட வந்து உன்னை புள்ளி பண்ணவங்களாம் நான் ரிவெஞ்ச் எடுத்துட்டேமா, நீ சீக்கிரமா எந்திரிச்சு வா, நம்ம 2 பேருமே ஊரை சுற்றி பார்ப்போம் அப்படி சொல்லி பேசிட்டு இருக்கும்போது பக்கத்தில் தங்கச்சி ஃபோன் இருக்கு. ஸோ அந்த ஃபோனு ரிங் ஆகுதா. அதை எடுத்து பார்த்தா இது தங்கச்சியோட பாய் ஃப்ரெண்டு. அவன் இப்போ என்ன சொல்கிறான்னா, எங்கள் அம்மாவை மீட் பண்ண இன்னைக்கு வா அப்படி சொல்லி கூப்பிட்றான். ஹீரோனி அப்போ ஒன்று நினச்சி பார்த்துட்டு இருக்கா. தங்கச்சியும் அவன் இன்னுமே லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, ஆனால் என்ன ஒரு நாள் கூட நேரில் பார்த்தது கிடையாது, ஆன்லைனில் தான் பழக்கம். ஸோ ஹீரோனி அதை பற்றி கேட்டிருப்பா, இவன் கெட்டவனாக இருந்தால் என்ன பண்ணேன்னு. அவன் இப்போதைக்கு கெட்டவன் மாதிரி தெரியலக்கா, சப்போஸ் கெட்டவன் மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நானே வேண்டான்னு சொல்லிடுவேன், நீ கவலைப்படாத அப்படி சொல்லியிருப்பா. ஸோ இப்போ இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு தங்கச்சி நேமிலேயே அங்கே போய் அந்த பாய் ஃப்ரெண்டு எப்படி, அந்த குடும்பம்லாம் எப்படி எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பட்லர் அங்கிள் இருக்காங்களா, அவங்கக்கிட்ட பாய் ஃப்ரெண்டை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே கலெக்ட் பண்ணி வர சொல்லியிருப்பா. ஸோ அவங்களுமே வந்து சொல்றாங்க. அவனோட நேம் மூயாங்கா. இப்பதான் ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறான், ஆனா என்ன இன்வெஸ்ட் பண்றதுக்கு யாருமே வர மாட்டுக்காங்களாம் அப்படின்னு சொல்ல ஹீரோனியும் அப்போ நம்ம கம்பெனில இருந்து இன்வெஸ்ட் பண்ண போறோம்னு அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருங்கன்னு சொல்ல சரி ஓகேன்னு அவங்களுமே சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் அந்த பாய் ஃப்ரெண்டை தான் காமிக்காங்க. அவனுக்கு கால் வருது, ஹீரோனி கம்பெனில இருந்தா நாங்க உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி. இதை கேட்டுட்டு இவன் ரொம்ப ஹாப்பி ஆகுறான். அதுவும் ஃபேமிலி கிட்ட சொல்றான் பாருங்க, அவங்களுமே ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. சரி ஓகே நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை நான் பிக்கப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு
சட்டி வெளியே போய் நிற்கானா. நம்ம ஹீரோனியும் அங்கே வந்துடுறா. நீங்கள் தான் யோயாவா அப்படி சொல்லி கேட்கான். அவளுமே ஆமான்னு சொல்கிறாளா. சரி எதுக்கு இவ்வளோ லேட்டு என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சுட்டு உள்ளே போய் இன்ட்ரோ கொடுக்குறான். அவங்க அம்மாவும் தங்கச்சியுமே பணத்தாசை பிடிச்சவங்க போல். ஸோ ஹீரோயின் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ஏன் இப்படி பட்டிக்காடை வந்திருக்கா அப்படி சொல்லி ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோனியும் மனசுக்குள்ள நானா பட்டிக்காடு, இந்த ட்ரெஸ்ஸோட ஒருத்த உங்களுக்கு தெரியுமா, இதை பற்றி உங்களுக்கு ஒரு மண்ணு கூட தெரியாது, இவங்க என்னை பற்றி சொல்ல வந்துட்டாங்க, இவங்க தான் பட்டிக்காடு அப்படி சொல்லிட்டு சரி ஓகேன்னு இவ ஆசையாக இவங்க 2 பேருக்குமே டைமண்ட் நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருப்பா போல். ஸோ அதை எடுத்து இவங்க கிட்ட காமிக்கிறா. அவங்களும் இந்த ஃபேக்கான டைமண்ட் நெக்லஸ்லாம் நாங்கள் போட மாட்டோம், பேசாமல் நீனே எடுத்து வச்சுக்கோ, ஏன்னா உனக்கு தான் தேவைப்படும், நாங்கள் ஒரிஜினல் மட்டும் தான் போடுவோம் அப்படி சொல்லி மறுபடியுமே ஒரு மாதிரியே பேசி விட்டுறாங்க. ஹீரோனியோ எதுவும் பேசாமல் பொறுமையாக தான் இருக்கா. அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோனி என்ன சொல்லியிருப்பான்னா அப்பா அம்மா இல்லை இறந்துட்டாங்க அப்படி சொல்லியிருப்பா. ஸோ அதை வச்சுமே இவங்க ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோனியை ரொம்ப பொறுத்து பார்த்துட்டா. அதுக்கு ஒரு கட்டத்தில் அவளே கேட்டுட்டா, நான் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கேன், ஸோ அதுக்காக தான் இப்படி ஓவராக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த பிளேஸுக்கு இன்னொரு பொண்ணு வாரா. இவளோட நேம் மியா. இந்த மியாவும் இந்த பாய் ஃப்ரெண்டு மூயாங்க இருக்கான்ல, அவங்க 2 பேருமே கிளாஸ்மேட் தான். ஸோ இவ இவங்க அம்மா கிட்ட எப்படி சொல்லி வச்சிருக்கானா இவ ஒரு பெரிய பணக்கார பொண்ணுன்னு, அதுவும் சூ ஃபேமிலியோட பொண்ணுன்னு சொல்லி வச்சிருக்கிறா. சூ ஃபேமிலியோட பொண்ணு யாரு, நம்ம ஹீரோனி. அந்த ஐடென்டிட்டி இவ யூஸ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அதுக்காகவே அவங்க அம்மாவும் தங்கச்சிக்காரியும் அவளை விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இவளுக்கு இந்த மூயாங்க ரொம்ப பிடிக்கும். இந்த மூயாங்க இருக்காலாம் அவனும் இப்போ இன்ட்ரோ கொடுத்துக்கிறான், இதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, இதான் என்னோட கிளாஸ்மேட்டு அப்படின்னு. அதுக்கு இந்த மியா இருக்கால ஹீரோனிக்கிட்ட ரொம்ப ஓவராக தான் பேசுகிறேன், ஆண்டி சொன்னாங்க நீ ஒரு ஆர்பனேஜில் வளர்ந்தவளாம் அப்படி சொல்லி ரொம்ப மட்டமாகவே இவரும் பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோனிக்கிட்ட ஒயினை ஷேர் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அந்த ஒயினை அவள் பேக்கில் அவளே ஊற்றிக்கிட்டு ஹீரோனி மேலே பழி போடுறா. என்னோட ரொம்ப எக்ஸ்பென்சிவான பேக்கை இப்படி நாசம் பண்ணிட்டாலே அப்படி இப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. பாய் ஃப்ரெண்டும் சாரி கேட்க சொல்கிறான். நான்லாம் சாரி கேட்க மாட்டேன், நானே ஃபஸ்ட்டு தட்டி விடல தெரியுமா, அது மட்டும் இல்லை இந்த பேக்கை அவ்வளோத்துக்குள்ள ஒருத்த கிடையாது, வேணா ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்க அப்படி சொல்ல அம்மாவும் பொண்ணுமே அதில் பார்க்காங்க. அந்த பேக் ரொம்ப கம்மியான ரேட்டுன்னு போட்டிருக்கு. இதை கேட்டுட்டு இவளுமே நடிக்க ஆரம்பிச்சிட்டா. ஒருவேளை கடைக்கரை ஏமாத்திருப்போம் போல அப்படி சொல்லி சமாளிச்சிட்டா. அவங்களும் அது பெருசா கண்டுக்கல. அதுக்கப்புறம் இந்த மியா இருக்கால போன்ல ஒரு போட்டோ காமிக்கிறா. இது என்னோட தொட்டோ ரொம்ப பெருசாவே இருக்கும், நாளைக்கு அங்க கூப்பிட்டு போறேன் அப்படி சொல்ல நம்ம ஹீரோனி இதை பார்த்துட்டு இது எனக்கு எவ்வளவு தூரம் நீ நடிக்கணுமோ நடி அப்படி சொல்லி அவளையே பார்த்துட்டு நிக்கா. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். பை பை.